அண்ணன் வளையலும்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இல்லையே. நல்ல வளையல் தாம்மா. ரெயின் டிராப்ஸ் வளையல்லாம் இருக்குமா பாருங்கம்மா. மேல இருக்கு அந்த டிசைன் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குன்னு மட்டும் சொன்னா அதுக்கு விலையை ஏத்தி சொல்லி போடுவான். சுமாரா இருக்குன்னு சொல்லியே வாங்குவோம். எருமை கையை எடு சின்ன பொண்ணு. உதாமண்டா எங்க அக்கா டோய் டோய் டோய். சின்ன பொண்ணு அக்கா வளையல்லாம் வாங்காதீங்க. உங்க ஃபோக் ஸ்பூன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. வளையல்லாம் வந்து உடஞ்சு போயிடும். எம்மா ஒரு வளையல் வாங்க விடுறாளா பாருமா. அக்கா உங்களுக்கு சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. நூடுல்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா சுருட்டி சுருட்டி சாப்பிடுவீங்க. கையை விடு எருமை. என்ன நாள் முடி செலக்ட் பண்ணிட்டீங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கேன் சின்ன பொண்ணு. சரி சரிக்கா. எம்மா இந்த மேல இருக்க டிசைன் சூப்பரா இருக்கு. ஆனா எட்டதான் மாட்டேங்குது. என்ன இது எனக்கு வந்த சோதனை. இந்த மிச்சம் ஆக கூடாது. இப்படியே புடிச்சுக்கிட்டு எடுத்துருவான். நாலு முடி இருக்கே இருக்கே உயிரோட தான் இருக்கே. ஊதாமண்டா புடிங்க. நாலு முடி எதுக்கு வண்டியை கவுத்து விட்ட? வளையல் வாங்கலாம் தான் நினைச்ச சின்ன பொண்ணு. ஏறி மேல இருக்க வளையல எடுக்கலான்னு பார்த்தேன், இப்படி ஆயி போச்சு. ஏம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க? ஃபுல்லாத்தையும் கவுத்து போட்டிருக்கீங்க. ரொம்ப வேகமா காத்து வந்துச்சு, அப்படி கவுந்து போச்சு. கிறுக்கி கிறுக்கி பொம்பளை, அது இப்படி கவுந்து போகும். எப்பயும் போய் சொல்லுது இந்த நாலு முடி. இன்னும் தெரியாம வண்டி கீழே விழுந்துருச்சண்ணே. ஏமா பொம்பளைங்களாம்மா நீங்க? எப்படிம்மா உங்க வீட்டுல எல்லாம் ஆம்பளைங்க இருக்காங்க? ஒரு 10 நிமிஷம் அப்படி போயிருப்பேன். கடையே கவுத்து போட்டு வச்சிருக்கீங்களேம்மா. இதுக்கான காசை எடுங்கம்மா. சின்ன பொண்ணு நீ பார்த்து கொடுத்துட்டு வா. என்னோட இந்த கையை பின்னாடியே தான் இருக்கே தவிர முன்னாடி வர மாட்டேங்குது சின்ன பொண்ணு. நாலு முடி என்கிட்ட ஏது அவ்வளவு காசு? சின்ன பொண்ணு என்னால முடியல, இந்த கை முன்னாடியே வர மாட்டேங்குது சின்ன பொண்ணு. அடி பாவி. அண்ணே சின்ன பொண்ணு காய்ச்சி கொடுப்பா. அந்த மேல இருக்குல்ல அந்த ரெட் கலர் வளையல், அதை எடுத்து கொடுங்க அண்ணே. கடையை கவுத்து போட்டது மட்டும் இல்லாம வளையல் வேற கேக்குது இந்த நாலு முடி.